வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி கிரேவி பண்ணுறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமுங்க. அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பட்டாணிக்கு 1:2ன்ற விதத்தில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சீனி சட்டி போட்டாச்சு. சீனி சட்டியில் ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு அதெல்லாம் எடுத்து நல்லா வணக்கி விட்டுறலாம். அப்புறம் 2 தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை வணக்கி விட்டுறலாம். அதில் கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், 1லேருந்து 1.5 ஸ்பூன் நமக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம், கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வெங்காயம், இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துடலாம். ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். மசாலா நல்லா அரைச்சாச்சுங்க. அடுப்பில் சீனி சட்டி போட்டிருக்கோம். நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோமே போட்டு அரைச்சிட்டு இப்போ ஒரு ½ வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். மசாலாவை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதோடு சேர்த்தாச்சு. இது நல்லா வணக்கணும். இது நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருக்கிற பட்டாணி இதோடு சேர்த்துடலாம். இதோட கொத்தமல்லி சேர்த்துடலாம் வாசத்துக்கு. இது நல்லா இதாக இருக்கும். இது அப்படியே கொதிக்கும் போதே சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். வச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்சுருக்கிற பட்டாணியை வந்து சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம இறக்க வச்சிடலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2லேருந்து 2.25 டம்ளர் தண்ணி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுமாதிரி தோசை, இட்லி, அப்புறம் வந்து சப்பாத்தி, இந்த இதுக்கெலாம் இந்த கிரேவியை வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கிறதுனால இந்த வாசனைக்கே அவங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுமாதிரி தோசை, இட்லி, அப்புறம் வந்து சப்பாத்தி, இந்த இதுக்கெலாம் இந்த கிரேவியை வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கிறதுனால இந்த வாசனைக்கே அவங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.